ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க பிளேட் ரன்னர் 2049 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை எந்த ஒரு காலகட்டத்தில் நடக்குதுன்னு இப்போ முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தோட கதைப்படி 2049 நடக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு விலங்கினமும் உயிரோடு இல்லை, எந்த ஒரு செடி கொடியும் இல்லை. இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று குளோனிங்காக இருக்காங்க, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஹியூமனால் பிறந்தவங்க யாருமே இல்லை. இப்படி இருக்க ஒரு நிலமையில ஒரு ஹியூமனால் பிறந்த ஒரு குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருக்குமான ரைட்டிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த ஹியூமன் யாருன்னு. அந்த ட்விஸ்ட்டுக்கான காரணம் எல்லாம் ரொம்ப நல்லா ரசிக்கும்படி இருந்தது. என்ன தான் படம் விஷுவலாக நல்லா இருந்தாலும் படத்தில் எந்த ஒரு ஃபைட் சீன்ஸும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனாலே எனக்கு இந்த படம் ரொம்பவே போர் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். படத்தோட ரன்னிங் டைம் 2.25 மணி நேரம் இருக்குது. படத்தில் ஒரு சில அடல்ட் சீன் இருக்குது. அதையெல்லாம் மைண்டில் வச்சுன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள். இப்போ தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.